ஸோ இது வரைக்கும் வந்து உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வந்து இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் இட் இஸ் யூஸ்ஃபுல். நான் வந்து ஆஸ் அ ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்க்ஸ் வந்து உங்களுடைய கான்ஃபிடென்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணும், அவ்வளோதான். ஸோ நீங்கள் மார்க் அதிகமாக வாங்குறீங்க, உங்கள் கெப்பாசிட்டியோட அதிகமாக வாங்குறீங்கன்னா இட்ஸ் தட் யூ ஆர் பெட்டர் தேன் யுவர் செல்ஃப் இன் த பாஸ்ட், அவ்வளோதான். நம்ம வந்து கம்மியாக வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு எய்ம் இருக்கணும், அவ்வளோதானே கண்ட. நம்ம நல்ல மார்க் வாங்கினா நம்மளுடைய பேரண்ட்ஸுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பெருமை சேர்ப்போம் அப்படின்றது தான். எந்த பேரண்ட்டுக்குமே நான் சொல்கிறேன், அவனுக்கு அவன் தான் போட்டி. யுவர் வார்ட் இட் செல்ஃப் இஸ் காம்படிட்டர் ஃபார் ஹிம், பிகாஸ் அவங்களுடைய மைண்டு தான் வந்து பசங்களுக்கு. நம்ம ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கான்னா அதனுடைய கம்பேரிசன் வந்து இன்னொரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டோட தான் இருக்கணுமே கண்ட. அதோட தாண்டி போனீங்கன்னா லைஃப் இஸ் கோயிங் டு பி ஸ்ட்ரெஸ்ஃபுல். ஸோ உங்களுடைய பசங்களோட கெப்பாசிட்டியை தாண்டி நீங்கள் வந்து எதிர்பார்த்தீங்கன்னா யூ வில் பி ஸ்ட்ரெஸ்ஸிங் யுவர் செல்ஃப் ஆஸ் வெல் ஆஸ் த ஸ்டூடெண்ட். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் காமாகவே ஹேண்டில் பண்ணுங்கள், நியூட்ரிஷியஸாக வந்து கொடுங்க, பட்னியாக இருக்க விடாதீங்க, நிறைய வெள்ளம் அனுப்பிச்சு வந்து டைவெர்ட் பண்ணிக்க விடாதீங்க, நிறைய வந்து பேசக்கூடாது. இந்த மாதிரிலாம் கொஞ்சம் சிலதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வரும். நிறைய பேசக்கூடாது, நிறைய வந்து சேட் பண்ணக்கூடாது, ஃபோன்லேயே இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள், சாஃப்டாக கண்ட்ரோல் பண்ணுங்கள், எடுத்து சொல்லி கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஏன்னா சிம்பிள் திங், அவர் ஹியூமன் பிரெயின் வில் கெட் ஓவர் ரிட்டன். ஓகே, ஸோ ஓவர் ரைட் ஆகும். நான் சொல்கிறது எல்லாமே ஆவரேஜ் ஜென்ரலாக நடக்கிறது. இப்போ நமக்கே வந்து மறதி இருக்குது. எதனாலனா நிறைய செல் பார்க்குறோம், எல்லாருமே நிறைய செல் பார்க்குறாங்க. பிகாஸ் எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு ஷேர் தேர் கண்டென்ட். ஸோ நிறைய பார்க்கும்போது பழசெல்லாம் ஓவர் ரேட் ஆகுது. நீங்களே கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நம்ம பழைய செல்லாம் இருக்கும்போது நம்மலாம் நிறைய சொல்லுவாங்க, நம்ம அப்பா அம்மாலாம் கதையெல்லாம். இப்போ நம்ம சொல்லணுன்னாலே யோசிக்கிறோம், ஒரு 5 நிமிஷம் யோசிச்சு தான் சொல்கிறோம். ஸோ த இம்பேக்ட் இஸ் தி செல்ஃபோன். நம்மளோட மெமரி எல்லாமே வந்து புது விஷயத்தை பார்த்து ஓவர் ரேட் ஆகுது. ஸோ அதே தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கும். அவங்களும் புது விஷயம் பார்த்து அதில் இம்ப்ரெஸ் ஆகி அதில் இன்வால்வ் ஆகும்போது அவங்களோட கான்சன்ட்ரேஷன் அதில் ஃபுல்லாக இருக்கும்போது அதுதான் மெமரைஸ் ஆகுது. ஸோ அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணனா அவாய்ட் செல். தேவையானதுக்கு மட்டும் இருந்தால் போதும். ஃபிசிக்கல் காப்பியை வச்சு படிக்கும்போது இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் பக்கத்துலேயே உட்காருங்க, பக்கத்துலேயே உட்காந்து உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ வந்து ஜஸ்ட் கைட் தம். இதை படிச்சியா அதை படிச்சியா அப்படின்றத சொல்லுங்கள். ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒரு கிளான்ஸ் கூட அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பார்க் ஏற்படுத்தும். ஆல் த பெஸ்ட் சில்ட்ரன், நல்லா பண்ணுங்க. இது வந்து ஒரு கான்ஃபிடென்ஸுக்காக, மெமரியை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான். இது வந்து லைஃப் கிடையாது. டோன்ட் ஸ்ட்ரெஸ் அவுட் டூ மச், பட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் வில் நெவர் ஃபெயில், அவ்வளோதான். டோன்ட் பி ஓவர் கான்ஃபிடென்ட். எல்லாமே எனக்கு தெரியும்னு நினச்சும் இருக்கக்கூடாது, எதுவுமே தெரிலனாலும் கஷ்டப்படக்கூடாது. ஜஸ்ட் கீப் யுவர் செல்ஃப் கிரவுண்டட் அண்ட் தென் ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் வெல். ஆல் தி பெஸ்ட்.